Hi students, welcome back to my channel, My Madurai NEET Academy. இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து நீட் யூஜியோட 2021 சால்வ்டு கொஷின் பேப்பர் பயாலஜி தான் பார்க்க போகிறோம். பாட்னி செக்ஷன். இதில் வந்து ஃபஸ்ட்டு 10 கொஷின்ஸோட ஆன்சர்ஸ் வந்து ஆல்ரெடி நான் வந்து போஸ்ட்டில் போட்டிருக்கேன், கமெண்ட் செக்ஷனில் பார்த்துக்கோங்க. இப்போ டிஸ்கிரிப்ஷன் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கரெக்ட். ஸோ இதில் வந்து ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு கொஷினுக்கு வந்து சி தான் ஆன்சர். ஸோ சி ஆன்சர் என்ன, பிரமிட் ஆஃப் பயோமாஸ் இன் சி இஸ் ஜென்ரலி அப்ரைட். ஸோ இது எப்படி வந்து அப்ரைட் அப்படின்னு பார்த்தா, the pyramid of a biomass in a sea is also generally inverted because the biomass of fishes for exceeds that of phytoplankton. ஸோ ஃபிஷஸ் வந்து அதிகமாக இருக்கும் பைட்டோபிளாங்டனை காட்டிலும். ஸோ நமக்கு வந்து ஆன்சர் வந்து சி தான், பயோமாஸ் இன் அ சி இஸ் ஜென்ரலி அப்ரைட். ஸோ செகண்ட் கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிளான்ஸ் இஸ் மோனோஷியஸ். ஸோ மோனோஷியஸில் இதில் கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது வந்து மோனோஷியஸ் அப்படின்னா ஆப்ஷன் சி தான். ஸோ பிகாஸ் ஆப்ஷன் சியில் வந்து உங்களுக்கு என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க, சாரா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நமக்கு ஆக்சுவலாக மோனோஷியஸ்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா, ஃப்ளாரிங் பிளான்ஸில் போத் மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ளார்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருந்தது ஆன் த சேம் இண்டிவிஜுவல் அப்படின்னா அதுதான் மோனோஷியஸ் சொல்லுவோம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சாரா தான். ஸோ ஊகோனியம்ன்றது இதில் வந்து ஃபீமேல் செக்ஸ் ஆர்கனு, ஆந்த்ரீடியம்ன்றது மேல் செக்ஸ் ஆர்கன். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின், த ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்ஸ்ட் இன் சோகம் இஸ். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேபிள் பாட்டு சொர்க்கமில் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஆக்சுவலாக சொர்க்கம் வந்து மெய்ஸு. ஸோ தட் இஸ் C4 பிளான்ட்டு. இது ஃபஸ்ட்டு ஸ்டேபிள் ப்ராடக்ட் ஆஃப் ப்ராடக்ட் வந்து கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்ஸேஷன் இந்த சோகம். ஸோ இது வந்து ஆக்சலோ அசிட்டிக் ஆசிட். ஸோ சொர்க்கம் வந்து ஆக்சலோ அசிட்டிக் ஆசிட்னும் போது நான் ஃபிக்ஸ் பண்ணுற அந்த கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்ஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ஆக்சலோ அசிட்டிக் ஆசிட் இன் சோகம். ஸோ ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் பண்ணு ஃபோர்த் கொஷினுக்கு வந்து டயஅடல்பஸ் ஸ்டேமன்ஸ் அப்படின்றது வந்து எந்த பிளான்ட்டில் கொடுத்துருக்குற ஆப்ஷனில் வந்து ஃபவுண்ட் ஆகிருக்கும். ஸோ ஆன்சர் டி, பி பிளான்ட்டில் தான் வந்து அது ஃபவுண்ட் ஆகிருக்கும். ஸோ டயஅடல்பஸ் அப்படின்றது வந்து த ஸ்டேமன் மேபி யுனைடட் இன்டூ 2 பண்டில்ஸ். ஸோ ரெண்டுமே யுனைட் ஆகிருக்கும். ஸோ அதுதான் டயஅடல்பஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து பி. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஷின், டிஎன்ஏ ஸ்டாண்ட்ஸ் ஆன் அ ஜெல் ஸ்டெயின்டு வித் எத்தீடியம் bromide when viewed under UV radiation appears as. ஸோ இப்போ இதில் வந்து இந்த ஜெல் ஸ்டெயின்ட் எத்தீடியம் bromide டிஎன்ஏ ஸ்டாண்ட் வந்து யூவி ரேடியேஷன் அண்டரில் நமக்கு எப்படி வந்து தெரியும். ஆப்ஷன்ஸில் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் சி வந்து ஆன்சர், பிரைட் ஆரஞ்சு பேண்ட்ஸாக தான் வந்து நமக்கு தெரியும். இப்போ இந்த செப்பரேட்டட் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து நம்ம ஸ்டெயின்டு டிஎன்ஏ ஆஃப்டர் ஸ்டெயினிங் த டிஎன்ஏ வந்து விஷுவலைஸ் பண்ணோம்னா வித் காம்பவுண்ட் நோன் அஸ் எத்தீடியம் bromide அதில் விஷுவலைஸ் பண்ணோம்னா யூவி ரேடியேஷனோட அது ரியாக்ட் ஆகி நமக்கு கொடுக்குற கலர் வந்து ஆரஞ்சு கலர்டு பேண்ட்ஸ். பிகாஸ் டிஎன்ஏ என்ன எத்தீடியம் bromide ஸ்டெயின்ட் வந்து எக்ஸ்போஸ் டு த யூவி லைட் வந்து இந்த கலர் தான் கொடுக்கும். அடுத்து சிக்ஸ்த் கொஸ்டின், பிளான் ஃபாலோ different pathways in response to environment or phases of life to form different kinds of structures. This ability is called. ஸோ இந்த எபிலிட்டியை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த எபிலிட்டியை வந்து நம்ம வந்து பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். எப்படி அப்படின்னா, பிளான்ஸ் ஃபாலோ டிஃப்ரெண்ட் பாத்வேஸ் இன் ரெஸ்பான்ஸ் டு என்விரான்மெண்ட் ஆர் ஃபேஸஸ் ஆஃப் லைஃப் டு ஃபார்ம் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ திஸ் எபிலிட்டி இஸ் நோன் அஸ் பிளாஸ்டிசிட்டி. அடுத்தது மேத் த ஃபாலோயிங்கில் வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லிஸ்ட் அண்ட் செகண்ட் லிஸ்ட் மேட்ச் பண்ணி ஆன்சர் கரெக்ட் ஆன்சர் கேட்டிருக்கேன். இதில் வந்து நம்ம வந்து ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட் ஒன்று. அதாவது ஏ வந்து ஏயோட மேட்ச் வந்து 2, தட் இஸ் பொமேட்டோ. பியோட மேட்ச் வந்து உங்களுக்கு வந்து டோட்டிபொட்டன்சி. அடுத்து சியோட மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது வந்து உங்களுக்கு வந்து வைரஸ் ஃப்ரீ பிளான்ட், மெரிஸ்டம் கல்ச்சர் வந்து வைரஸ் ஃப்ரீ பிளான்ட். அது டியோட மேட்ச் வந்து உங்களுக்கு மைக்ரோ ப்ரொபகேஷன். ஸோ ப்ரொபகேஷன் அது வந்து நத்திங் பட் த மைக்ரோ ப்ரொபகேஷன் சோமாக்ளோன்ஸ். ஸோ சோமாக்ளோன்ஸ் ஆர் அப்டைன்ட் பை த ப்ராசஸ் ஆஃப் மைக்ரோ ப்ரொபகேஷன். ஸோ அதனால் வந்து அந்த ஃபோர்த் ஒனுக்கு வந்து மைக்ரோ ப்ரொபகேஷனுக்கு ஆன்சர் சோமாக்ளோன்ஸ். அடுத்து எயித் கொஷினில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கு, ஜிபிபி ஆர் ஈக்குவல் டு என்பிபி. அப்போ ஆர் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது இந்த ஈக்குவேஷனில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம். ஸோ ஆர் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி லாஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ ஆப்ஷன் 8க்கு வந்து ஏ தான் வந்து கரெக்டு. ஏன்னா எஸ்ஜிபிபி அப்படின்றது கிராஸ் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி, என்பிபின்றது நெட் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி. ஸோ அதனால் இது ஜிபிபிலேருந்து நம்ம வந்து ஆரை இது பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது என்பிபி. ஸோ ரெஸ்பிரேட்டரி லாஸ் ஆறுன்றது. 9th question, production of gametes by the parents formation of zygotes, the F1 and the F2 plants can be
அண்டர்ஸ்டூட் ஃப்ரம் அ டயக்ராம் கால். ஸோ இது வந்து நம்ம F1 F2 பிளான்ட்டை வந்து நம்ம எந்த டயக்ராமில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம், அதுதான் கொஷின். ஸோ இதில் வந்து இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் கேமெட்ஸ் பை த பேரண்ட்ஸ் வந்து leads to the formation of zygote இல்லையா. ஸோ இதில் வந்து F1 and F2 plants can be understood from a diagram called Punnett square. ஸோ இதெல்லாம் டைரக்ட் கொஷின்ஸு. இந்த Punnett square டெவலப் பண்ணவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் ஜெனட்டிஸ்ட், அவர் பேர் ரெகில்னாண்ட் சி புன்னட். ஸோ அவரோட நேம் தான் அந்த Punnett ஸ்கொயருக்கு வச்சிருக்காரு. ஸோ 10th கொஷின் வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு இதில் எது பார்த்தா பி தான் வந்து உங்களுக்கு இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். எப்படி பி வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, எ மெச்சூர் சீவ் டியூப் வந்து sieve tube ஓட element possess a peripheral cytoplasm and a large central nuclei but lacks a nucleus. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, mature sieve tube elements possess a conspicuous nucleus and usual cytoplasmic organelles கொடுத்துருக்காங்க. அது வந்து lack nucleus போது அப்போ இங்கே எப்படி conspicuous nucleus இருக்கும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் வந்து ராங். ஸோ இது மாதிரி நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸில் இப்போ இருக்கிற ரிமைனிங் 10 days கூட இல்லை, நமக்கு எக்ஸாக்டாக வந்து இப்போது கால்குலேட் பண்ணோம் ஒரு 5 to 6 days இருக்குது. ஸோ இந்த டேஸில் வந்து நம்ம வந்து இந்த கொஷின்ஸை ரிவிஷன் பண்ணுறது ஹெல்ப்ஃபுல்லாக